ஹாய் காய்ஸ், நல்ல உலகம் அனைவருக்கும் நன்றி. நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நாம் இன்றைக்கான வீடியோவில் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ரெக்வெஸ்ட்டான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்த ஒரே ஒரு வீடியோ இதுதான். நம்ம வந்து இப்போ நம்ம ஆப் வந்து எவ்வளோ ப்ராப்ளத்தில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம ப்ளே ஸ்டோர்லேருந்து நம்ம ஆப்பை தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மீண்டும் கொண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காரு. நம்ம எம்டி சாரும் பேசியிருக்காரு. எம்டி சார் பேசலை, எம்டி சார் பேசுகிற இடத்துலேருந்து இன்னொருத்தர் பேசியிருக்காரு. அது வந்து கொஞ்சம் ஒரு நம்பிக்கை கூட்டுற ஒரு விஷயமா இருக்குது. அதுதான் இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஆப்பு வந்து இன்னும் நம்ம போகலை, சரிங்களா? அதுக்குன்னு இன்னும் பணத்தை கட்டி வேஸ்ட் பண்ணாதீங்க. என்னை பொறுத்த வரையும் பணத்தை கட்டாமல் யூஸ் பண்ணுங்கள், கிடைச்ச வரையும் லாபம் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா? இன்றைக்கான இன்ட்ரெஸ்டான வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த சேனல் சென்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களும் பார்த்து கொஞ்சம் மகிழ்ச்சி அடைவாங்க, இல்லைன்னா இன்னும் கஷ்டத்துலேயே இருப்பாங்க, சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க கைஸ். எல்லோரும் ஒரு கவலைக்கிடமான ஒரு இடத்துல தான் இருப்பீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது, நம்ம ஆப் வந்து திரும்பி வந்துடும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இதுக்கு வந்து நிறைய ஒரு சொல்யூஷன்லாம் நிறைய இருக்குது. ஏன்னா நம்ம எம்டி சாரே போய் சரணடைஞ்சார், நிறைய ப்ராப்ளம்லாம் வந்துச்சு. நேற்று வந்து நான் வீடியோ போட்டிருந்தேன், நம்ம ப்ளே ஸ்டோர்லேருந்து நம்ம மை வித் ரெட்ஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ப்ரூஃபோடு போட்டிருந்தேன், சரிங்களா? நிறைய பேர் போய் செக் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் செக் பண்ணாமல் இருப்பீங்க. ஆப்பு வந்து தூக்கிட்டாங்க, ப்ளே ஸ்டோர்லேருந்து தூக்கிட்டாங்க. நிறைய பேர் வந்து இப்போ வந்து தெரியாமல் ஒரு சில பேர், நிறைய பேர் பண்ணியிருக்க மாட்டீங்க, சில பேர் வந்து நம்ம ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. இப்போ திடீர்னு டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சா கூட டவுன்லோட் பண்ண முடியாது. அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், மறக்காமல் போய் அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஆப் வந்து எடுக்குது, கரெக்டாக பேமெண்ட்டும் கொடுக்குறாங்க, கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள், டெலீட் பண்ணாதீங்க. இனிமேல் வந்து தயவு செய்து ஆப் வந்து டெலீட் பண்ணாதீங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து ஆப் வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்ம எம்டி சார் ஒரு இடத்துல பேசுகிற இடத்துலேருந்து இன்னொருத்தர் வந்து வேறு யாரோ ஒரு ஆடியோ வந்து போட்டிருக்காங்க. திரும்பி ஆப் வரும், எம்டி சார் வெளியே வந்ததுக்கப்புறம் திருப்பி இந்த ரீஸ்டோர் பண்ணி நம்ம ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய பேர்த்துக்கு வந்து இப்படி தான் மண்டையில் நிறைய பேர்த்துக்கு வேத்துட்டு இருக்கும். ஏன்னா அவ்வளோ காசு கட்டி அவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டு பண்ண காசு எல்லாமே இப்போ வேஸ்ட்டாக போதோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்துக்கு கஷ்டமாக இருக்கும். நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன். நிறைய பேர் வந்து நிறைய ஆப்புங்க இருக்குது, ப்ளே ஸ்டோரு இந்த மாதிரி க்ரோமு எல்லாத்துலேயுமே வந்து அமௌண்ட்டு கொடுப்பாங்க. எல்லா ஆப்லேயுமே மணி ஏர்னிங் ஆப்பில் எல்லாத்துலேயுமே அமௌண்ட்டு கொடுப்பாங்க. பட் அது எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சுய விருப்பத்தால் மட்டும்தான், சரிங்களா? நானும் தான் 1 லட்ச ரூபா ஐடியும் வச்சுருக்கேன், 360 ரூபா ஐடியும் வச்சுருக்கேன். நான் 1 லட்ச ரூபா ஐடியில் வந்து நான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் சரி எதுக்கு ஒன்றும் 1 லட்ச ரூபா கட்டணும் அப்படின்னு சொல்லி 360 ரூபா ஐடி தான் வச்சுருக்கேன், சரிங்களா? எனக்கு வந்து அந்த பணத்தோட எல்லாத்துக்கும் இருக்கும், ஆனால் எனக்கு வந்து அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால எனக்கு அது கொஞ்சம் புரியுது, சரிங்களா? தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், அப்போ தான் வந்து இதில் என்னென்ன அப்டேட் நடக்குது அப்படின்னு சொல்லி இனிமேல் தினைக்கும் வீடியோ போட போகிறோம். நான் சொல்கிற ஆப்பும் சரி, நான் யூஸ் பண்ண சொன்னாலும் சரி, உங்கள் சுய விருப்பத்தால் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். எனக்கு வந்து அது வந்து பேமெண்ட்டு கிடைக்குதுப்பா, எனக்கு வந்து நஷ்டம்னாலும் லாபம்னாலும் எனக்கு ப்ராப்ளமே இல்லை, சரிங்களா? உங்களுக்கு அத்தியாவசியம் இந்த மாதிரி அமௌண்ட் அவசரமாக தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து உங்களை கம்பேர் பண்ணல, இந்த ஆப் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணல. நான் ஆப் யூஸ் பண்ணுறேன், உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணுங்கள், இல்லை வேணாம், சரிங்களா? இத்தனை நாள் வந்து மை வித் ரெட்ஸ் நல்லதுன்னு நினச்சிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணுறாங்க. பட் ஆனால் ஆப் திருப்பி வரும், பொய் சொல்ல மாட்டேன், ஆப்பு கண்டிப்பாக திருப்பி வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, சரிங்களா? இந்த மாதிரி தான் நிறைய ஆப்புங்க இருக்குது. நிறைய பேர் வந்து முக்கியமாக சொல்ல வேண்டியது, நீங்கள் எம்டி சார் பேசுகிற இடத்துல வந்து இன்னொருத்தர் பேசியிருக்காரு, அது உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லணும்னு சொல்லி வந்தேன். அவர் இதான் சொல்லியிருக்காரு, திரும்பி வந்துடுவோம் கண்டிப்பாக, ஆகஸ்ட்டு 15 கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அதுக்குள்ளே கிடைக்கும்னு நம்புகிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம மை வித் ரெட்ஸ் வந்து நான் ஒரு லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் இல்லைனா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக போனீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் உங்களால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும், சரிங்களா? எந்த ஒரு ப்ராப்ளமும் டேரெக்டாகவே டவுன்லோட் பண்ணிக்க முடியும், சரிங்களா? நிறைய பேர்த்துக்கு வந்து நிறைய டவுட் இருக்கும். கண்டிப்பாக வந்து கீழே வந்து என் நம்பர் கொடுத்துருப்பேன், கண்டிப்பாக வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஏன்னா நிறைய பேர் இந்த கஷ்டத்தில் இருக்கீங்க, நிறைய பேர் தெரியும், எனக்கு அந்த வழி புரியுது. நானும் அந்த இடத்துல இருக்கவன் தான், எனக்கு புரியுது. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு தெளிவான கண்டென்ட்டோடு நான் கொண்டு வரேன். இது வந்து உங்களுக்கு நான் சொல்கிறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எவ்வளோ பேரோட லைஃபு அவ்வளோ சீக்கிரம் இதை விட மாட்டாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படியே ஆப்பு விட்டுட்டு போனாலும் கேஸ் கொடுப்பாங்க, கேஸ் அந்த அமௌண்ட்டெல்லாம் திருப்பி வாங்குவாங்க, எங்கேயும் போக முடியாது அவங்களால. ஒரு கேஸில் தான் இருக்குது, எப்படினாலும் அவங்க அமௌண்ட் நமக்கு திருப்பி கொடுத்துருவாங்க, சரிங்களா? சப்போஸ் அவர் ஏமாத்துற மாதிரி நினச்சா கண்டிப்பாக வந்து நமக்கு பணத்தை வந்து மீட்டு கொடுத்துருவாங்க.
இல்லைன்னா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ப்ளே ஸ்டோர் வந்து இந்தியனோட அஃபிஷியல் ஐடி. அதனால் அதில் மூலமாக தான் நீங்கள் கொடுத்த ஒரு அஃபிஷியனால தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நாமளும் ஒரு கேஸ் போடலாம். அந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது, பார்த்துக்கலாம். எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் பார்த்துக்கலாம். யாரும் எந்த ஒரு தப்பான முடிவும் எடுக்க தேவையில்ல, பொறுமையாக இருங்க. ஆப் வந்து கண்டிப்பாக ஒரு 10-15 நாள்லேயே நமக்கு வந்து விவரம் தெரிஞ்சிடும், நம்ம அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லி நமக்கு விவரம் தெரிஞ்சிடும். சரிங்களா? சரி கைஸ், இன்னும் ஒரு நல்ல டாப்பிக்கோட, இன்ட்ரெஸ்டான ஒரு டாப்பிக்கோட உங்களை பார்க்குறேன். பை கைஸ், லவ் யூ.